வணக்க மகளே, இது உங்கள் ஆர்கே தமிழ். நான் உங்கள் ஆர்கே. போன எபிசோடில் நம்ம பார்த்துருப்போம், இது மாதிரி நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல பிரின்சஸோட அண்ணன் வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வந்திருப்பான். சரி, இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எல்லாம் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்போ தான் இந்த மாதிரி எபிசோட்ஸ் வந்து டெய்லி வர ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு கையில் இருக்கிறதெல்லாம் கீழே போட்டு அவரும் போட்டிக்கு ரெடி ஆகிறாப்புல. நீ தான் அவளோட அண்ணனா, நீ தான் வந்து டைம் கிங்டத்தோட நேஷனல் ட்ரையலுக்கு செலக்ட் ஆனவனா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்வாடை அப்படியே வெளியே எடுக்கிறாப்புல. அப்போ தான் எங்கே உன்னோட தங்கச்சி இங்கே இருந்திருப்பாளே, அவளையும் வர சொல்லு அப்படின்றான். சொன்ன உடனே அந்த இடத்துல நம்மளோட பிரின்சஸும் அப்படியே இருந்து என்ட்ரி கொடுக்குறாப்புல. கொடுத்துக்கிட்டே சொல்கிறேன், எதுக்காகடா சாகிறதுக்கு இவ்வளவு வந்து ஆர்வமாக இருக்க? என்னோட அண்ணன் தான் இங்கே இருக்கான்ல, இப்போ தெரியும்டா யார் பவர்ஃபுல்லானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்மா. அப்படியே சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல வந்து அவன் பிரின்சஸோட பிரதரும் சொல்லுவான், நான் உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். இப்போ மட்டும் நீ இந்த இடத்துலையே மண்டி போட்டு அது மட்டும் இல்லாமல் என் பிரின்சஸை வந்து உன்னை வந்து ஸ்லாப் பண்ண வச்சுக்கிட்டீங்கன்னா உன்னை நான் இங்கேயே உயிரோட விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இவன் சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்ட்டு, உங்களுக்கெல்லாம் வந்து அறிவு இருக்கா இல்லையாடா? எத்தனை டைம்டா நான் திருப்பி திருப்பி சொல்கிறது? பிரின்சஸும் சரி அவன் பிரதரும் சரி ஒரே மாதிரி இருக்கீங்களே, எத்தனை டைம் நான் திருப்பி திருப்பி அடித்தாலும் திருப்பி என்கிட்டே அடி வாங்க வரீங்களேடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாப்ல. இதை கேட்ட உடனே அவங்க 2 பேரும் டென்ஷன் ஆகிட்டு, இதுக்கு மேலே உங்கள்கிட்ட பேசி பிரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பிரின்சஸோட பிரதர் வந்து அவன் கையில் வந்து ஒரு சமனிங் சர்க்கிளை வச்சு அப்படியே பவர் வச்சு சமன் பண்ண பார்ப்பான். நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு, இது ஒரு சமனிங் ஸ்பெல் தான், ஆனால் இதுலேருந்து வரது வந்து ரொம்ப ஒரு டார்க் எனர்ஜியாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பான். அப்போ தான் அவனை வந்து இந்த இடத்துல உன்னோட சாவுக்கு நீ ரெடி ஆகடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அப்பேசல் சமனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஒன்று சமன் பண்ணுவான். அதுவும் அது வாயிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பாய்சன் மாதிரி எல்லாத்தையும் கக்க ஆரம்பிப்போம். நம்ம ஹீரோவும் அதுலேருந்து அப்படியே தப்பிக்க வைப்பான். பார்த்தா அவன் வாங்கிட்டு அந்த பொருளெல்லாம் அப்படி கிட்டத்தட்ட உருகி போன மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ இதை பார்த்த உடனே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இருப்பான். அப்போ தான் அந்த இடத்துல நல்லா பார்க்கும்போது தெரியும், நம்ம ஹீரோவுக்கு வந்து அங்கேருந்து அந்த பிரின்சஸோட பிரதரும் சரி, அந்த இடத்துல அந்த மான்ஸ்டரோட முகமும் சரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். எப்படி இவங்களோட முகம் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பான். அதே சமயத்தில் தான் அந்த இடத்துல மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ண வரும். அப்போ தான் மேலே பார்க்குறப்ப ஒரே ஒரு பறவை மாதிரி என்னமோ இருக்கும். என்னடா அதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பான். மேலேருந்து வந்து ஒரு பறவையாக இருக்காது, அதுதான் கிரிஃபான் கிங்காக இருக்கும். அந்த கிங் வந்து கிட்டத்தட்ட லெஜெண்டரி குவாலிட்டி. ஒரே அடியில் அந்த இடத்துல இந்த மான்ஸ்டர் வந்து அப்படியே அழுத்தி பிடிச்சிருக்கும். அங்கேருந்து ஒருத்தன் எகிரி வந்திருப்பான். வந்துட்டு உங்களோட ஜின் ஃபேமிலியோட டெரிட்டரின்னு இது நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே எகிரி தான் எகிரி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவன் வந்து ஒரே வேகத்தில் வந்து ஒரு நிமிஷத்தில் அந்த பிரின்சஸோட பிரதரை வந்து குத்தி எடுத்திருப்பான். குத்தின வேகத்துலேயே அவனும் அந்த இடத்துல அப்படி வாயிலேருந்து ரத்தத்தை எடுத்துகிட்டு செத்துக்கிட்டு இருப்பான். அப்போ தான் சொல்லுவான், அந்த இடத்துல வந்ததை பார்க்குறப்ப தான் தெரியுது நம்மளோட நார்த்தன் டியூக் தான் வந்திருப்பாப்ல. அவர் சொல்லுவாப்ல, இது உங்களோட டெரிட்டரியும் கிடையாது, உங்களோட ஆளுங்க இருக்கிற இடமும் கிடையாது. இந்த இடத்துல நீ வந்தீங்கன்னா எவ்வளோ அமைதியாக வந்தியோ அவ்வளோ அமைதியாக போயிருக்கணும். ஆனால் இந்த இடத்துல நீ வந்தது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு நேஷனல் ட்ரையல் பார்ட்டிசிபெண்ட்டையே வந்து அட்டாக் பண்ண பார்த்துருக்க. உனக்கு ரொம்ப தைரியம் தான். உன்னோட பீஸ்ட்டை சமன் பண்ணணும்னு நினைக்காத, அது என்னோட கிரிஃபான் கிங் கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனது லூஃபன் வந்து நேஷனல் ட்ரையல் பார்ட்டிசிபெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுவான். அப்படின்னு ஷாக் ஆன வேகத்திலே பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சிஸ்டரும் ஒரு பக்கம் கத்திருப்பான். அப்போ தான் நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் பார்ப்பாப்ல, என்ன ஆச்சு இது, நார்த் டியூக் ஒரே நிமிஷத்துலேயே அவனை அப்படி கொண்டுட்டாரே அப்படின்ற மாதிரி வச்சுருப்பான். அப்போ தான் நம்ம நார்த் டியூக் சொல்லுவாப்ல, ரொம்ப நடிக்காத, உன்னோட அப்பேசல் சமன் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல நீ செத்தாலும் உன்னோட சமன்லேருந்து என்னால் உயிரோட வர முடியும்னு எனக்கு தெரியும் அப்படிம்பாங்க. என்னது சமன்லேருந்து உண்மையிலுமே உயிரோட வர முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப தான் அப்போ தான் அவனோட பாடி வந்து ஃபுல்லாமே உருகிட்டு இருக்கும். உருகிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அந்த இடத்துல அந்த நார்த் டியூக் வந்து அந்த பாடியை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த இடத்துல அந்த அப்பேசல் மான்ஸ்டர் பக்கத்தில் வந்துட்டு அவரோட ஸ்பியரை நீட்டுவாப்பில். நீட்டின வேகத்தில் அந்த இடத்துல அந்த அப்பேசல் மான்ஸ்டர் அப்படியே திரும்பி அந்த இடத்துல வந்துட்டு அவனோட பிரின்சஸோட பிரதராக மாறிப்பான். அப்போ தான் அவன் சொல்லுவான், உன்னால் என்னை கொல்ல முடியாது, நீ என்னை கொன்னினா இந்த நேஷனல் ட்ரையலில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மற்ற 23 கிங்டமும் சேர்ந்து உன்னை கொல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆமாம், அது ஒன்றும் தவறில்லை தான், ஆனால் நீ ஒன்று மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், அவனும் ஒரு நேஷனல் ட்ரையல் பார்ட்டிசிபெண்ட் தான், நீ தான் இங்கே ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணியிருக்க. அப்படின்னா நான் உன்னை இப்போ கொன்னாலே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன்னை அந்தளவுக்கு மோசமான இல்லை, உன்னை இந்த இடத்துல உயிரோட விட்றேங்கிறத கிளம்பு, ஆனால் திருப்பி வந்து இந்த இடத்துல வந்து உன்னோட ஜின் ஃபேமிலியை பற்றி ஏதாவது நினச்சிட்டோ இங்கே வந்த நீ இங்கேருந்து உயிரோட போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மிச்சம் அந்த அப்பேசல் மான்ஸ்டரோட ஸ்பேரை வச்சு அடிச்சிருப்பாப்ல. அடித்த வேகத்தில் அப்பேசல் மான்ஸ்டர் அந்த இடத்துல இறந்து போயிருக்கும். அங்கேருந்து சிஸ்டர் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த பிரதரும் சொல்லி சிஸ்டர் 2 பேருமே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்போ தான் அவன் போகும்போது சொல்லிட்டு போவான், லூஃபன் நீ என்ன தான் எவ்வளோ தான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் யார் உனக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி, உன்னை நான் அந்த நேஷனல் ட்ரையல் காம்படிஷனில் உனக்கு கொல்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போவான். எதுக்காக இவன் இவ்வளோ வந்து பேசிகிட்டே இருக்கான்? இவனுக்கு என்ன தான் சொன்னாலும் புரியாதா? இவன் இன்னும் என்கிட்ட ஃபைட் பண்ணவே இல்லை, இவனோட பவர் என்னன்னு தெரியாது. நீங்கள் இத்தனை டைம் இவனை கொன்னதுக்கப்புறமும் இவன் வந்து எதுக்காக இவ்வளோ பேசுகிறான் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அது ஜின் ஃபேமிலியோட பண்பு. ஆமாம், உன்னோட ஆன்ட்டி தான் உன்னை வந்து சூப்பர் மார்க்கெட் போய் பொருளெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்களே, எங்கே அதெல்லாம்? உனக்காக தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஒரு நிமிஷம் ஞாபகமே வருது. ஐயோ, அந்த விஷயத்தையே நான் மறந்துட்டேனே, நான் வாங்கின பொருள் எல்லாத்தையுமே இவங்க வந்து இந்த இடத்துல இப்படி வீணாக்கிட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அடுத்த சீன்லேயே பார்க்குறப்ப தான் அந்த இடத்துல நம்ம ஹீரோ இங்கேருந்து கிளம்ப போகிறான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக எல்லோரும் ஒரு பார்ட்டி மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. அங்கே தான் நம்ம மேஜோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்ம நார்த் இந்தியாவுக்கே என் கூட போட்டிக்கு வரையா அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிட்டுருப்பா. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஆன்ட்டி நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சி ஒவ்வொன்று அழுதுகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல மேஜ் பொண்ணும்
என்ன லூஃபேன் என்ன லூஃபான்னு திரும்பி அப்படியே புலம்பிட்டு இருப்பான். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ மட்டும் ஒரு விஷயத்தை யோசிச்சிருப்பார். நான் இங்கே இருக்கிறது ரொம்ப சரியில்லை, நான் இங்கே இருந்தால் இவங்களுக்கு தான் ஆபத்து, நான் நாளைக்கே கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு நாளைக்கே அடுத்த நாளே நம்ம ஹீரோ நார்த்தன் டியூக் 2 பேருமே அந்த இடத்துல எக்ஸ்ட்ரீம் நார்த் அப்படின்னு சொல்லிட்டு நார்த்தன் பார்டர் நோக்கி 2 பேரும் போயிட்டுருப்பாங்க. அதுவும் கிரிஃபான் கேங்கில் போயிட்டுருப்பாங்க. அடுத்து ஒரு நாள் ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் அவங்க 2 பேருமே போயிட்டுருக்கிறப்ப தான் நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இருப்பாப்ல. இந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் வந்து அந்த இடத்துல நம்மளோட டிவைன் ட்ரெஷர் மேப்போட லொக்கேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அங்கே பார்க்குறப்ப நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுவாப்ல. என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கும், ஒரு பிளட் மூன் மாதிரி இருக்கும். இது என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நார்த் டியூக்கை பார்த்து நம்ம ஹீரோ கேட்பாப்ல. அப்போ தான் நார்த் டியூக்கும் அவர்கிட்ட சொல்லுவாப்ல, இது என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கும் தெரியாது, நாங்கள் இதை வந்து வெறும் அது அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்படின்பார். அது இதுன்னு சொன்னால் நமக்கு நல்லா இருக்காதுல்ல, அதனால் நம்ம வந்து இதை வந்து பிளட் மூன்னே சொல்லி இந்த இடத்துல கூப்பிட்டுப்போம். அப்போ தான் 2 பேருமே அந்த இடத்துல அவங்களோட கேம்புக்கு போக ஆரம்பிக்காங்க. அப்போ தான் அந்த இடத்துல நம்மளோட நார்த் இண்டியோக்கும் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இதுதான் என்னோட கிரிஃபோலியன் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கிரிஃபோலியனில் ரைட் பண்ணவும் தெரியும், அவங்ககிட்டயும் அவங்களோட ஓன் கிரிஃபோலியனும் இருக்கும், என்னோட பெஸ்ட் காம்பேக்ட் டீம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட வந்து 114 எக்ஸ்ப்ளோரேஷன் ரூட்ஸ் இருக்குது. அதாவது 114 பெரிய வழிகள் வந்து நாங்கள் வந்து சர்ச் பண்ணியிருக்கோம். ஆனாலும் இன்னும் நிறைய இடங்களை நாங்கள் இன்னும் சர்ச் பண்ணாமல் தான் இருக்குது. அந்த இடத்துக்குலாம் நீங்களும் போய் சர்ச் பண்ண வேண்டியது தான் உங்களோட வேலை, இங்கே இருக்கிறவங்களோட வேலையும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் எவ்வளோ தான் சர்ச் பண்ணாலும் அந்த இடத்துல வந்து எங்களால் அந்த ஜெயிண்ட் ஐயும் சரி, அந்த இடத்துல இருக்கிற பிளட் மூணும் சரி என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் வந்திருக்கல, உன்னால் கண்டுபிடிக்க முடியும்னு நம்புகிறேன், நீ தான் லெஜெண்டரி யூத் ஆச்சே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோ தட்டி கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, இந்த இடத்துல தான் என்னோடய ட்ரெஷர் மேப் இருக்குது, ஆனால் வந்து இந்த இடம் வந்து ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லிட்டு நார்த் டியூக் சொல்கிறாரு. ஆனால் நிறைய இடத்த வந்து இன்னும் அன்எக்ஸ்ப்ளோரும் பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துக்கு நடுவில் தான் என்னோடய டிவைன் ட்ரெஷர் மேப்பும் இருக்குது, நான் கன்ஃபார்ம் அங்கே போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துட்டு, நான் இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணலாமா, எக்ஸ்ப்ளோரேஷன் ரூட்டை நானும் அனலைஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அவன் கேட்பான். அப்போ தான் வந்துட்டு எந்த ரூட் அப்படின்னு கேட்குறப்ப அவன் வந்து காமிப்பான், ரூட் நம்பர் 78 அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே தான் வந்து அந்த இடத்துல ட்ரெஷர் மேப்போட லொக்கேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் பார்த்துட்டு இருப்பான். ஆனால் உன்னோட லெவல் வெறும் 32 தானடா, நீ எப்படி அங்கே போவே, உன்னோட பிரின்சிபல் என்னை கொன்றுவாங்களா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நார்த் டியூக் சொல்லுவாங்க. அப்போ தான் நான் இந்த இடத்துல வெறும் வந்து சும்மா இருக்கிறதுக்காகவோ, இந்த இடத்துல என்னோடய என்ஜாய் மாதிரி, அதாவது ஒரு டூர் மாதிரி வரதுக்காகவும் நான் இங்கே வரல. இங்கே நான் வந்து என்னோடய பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் லைஃப் அண்ட் டெத் எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு வளர்த்துக்கிறதுக்காகவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நார்த் இண்டியாவுக்கும் அந்த இடத்துல மேலே கையை விட்டு ஒரு ஆட்டி உள்ளேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வில்லு ஒன்று எடுப்பாப்புல. அந்த வில்லு கிட்டத்தட்ட லெஜெண்டரி குவாலிட்டியாக இருக்கும். இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுவாப்புல. அவர் ஸ்டேட்டஸ் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் தெரியும், இது வந்து கிட்டத்தட்ட வந்து லெவல் 70 ரெக்வயர்மெண்ட் இருக்கிற ஒரு லெஜெண்டரி குவாலிட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு, அண்டர்வர்ட் சர்பன்ட் போ அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு பவர்ஃபுல்லான போவாக இருக்குது. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு இருப்பாப்புல, இது இருக்கிறப்ப நேஷனல் ட்ரெயிலாக இருந்தால் என்ன, இந்த இடத்துல அன்எக்ஸ்ப்ளோர்டு ஏரியாவாக இருந்தாலும் எல்லாத்தையும் நானே தனியாக பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த இடத்துல வந்துட்டு, சார் இந்த புது ஆளுக்கு வந்து யூனிஃபார்ம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒருத்தர் வந்து யூனிஃபார்ம் போட்டு வருவான். அதை பார்த்தோன்னே நார்த் இண்டியாவுக்கும் இந்த இது உன்னோட யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்டு எடுத்து கொடுப்பாப்புல. இந்த மிலிட்ரி யூனிஃபார்ம் வந்து நீ எப்பயும் போட்டுட்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீ வந்து ரூட் 78க்கு நீ போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உனக்கு ஒரு டீம் வந்து நாளைக்கு வரும், நான் ஒரு டீமோட உன்னை வந்து செட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாங்க. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவாக அந்த யூனிஃபார்ம் வாங்கி அப்படியே போட்டுப்பார். யூனிஃபார்ம்ன்றது அந்த கோட் தான். அது பின்னாடி பார்த்தீங்கன்னா கிரிஃபோன் சிம்பிளோடு இருக்கும் பாருங்கள். அதே சீன்லேயே அடுத்தது பார்க்குறப்ப தான் தெரியுது, அந்த இடத்துல நம்ம நார்த் இண்டியாவுக்கு வந்து நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு வா அங்கே போவோம், அந்த இடத்த பற்றி நான் உனக்கு ஓரளவு சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போவாங்க. அப்போ தான் அந்த இடத்துல வந்து சொல்லுவாங்க, ஆமாம் நீ எதுக்காக இப்போ இந்த இடத்துல ரெக்கையில் பறந்து வந்துட்டு இருக்கேன், உன்னோட ட்ராகன் என்னாச்சு, ட்ராகனில் பறக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி அவர் கேட்பாப்ல. என்னோட ட்ராகனோட லெவல் வந்து இப்போ கிட்டத்தட்ட 29 இருக்குது. என்னோட ட்ராகன் இன்னும் சீக்கிரமாக இந்த இடத்துல வந்து ரைடிங் ஃபங்க்ஷன், அதாவது வந்து ட்ராகன் மேலே பறக்கிற ஃபங்க்ஷன் வந்து அன்லாக் பண்ணிடும் அப்படின்பாங்க. ஓஹோ நீ ஒரு டைம் அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா நான் வேணுமா உன்னை வந்து என்னோடய ஸ்குவாடில் சேர்த்துக்கிறேன், உன்ட்ட கிரிஃபோன் இல்லைனாலும் உன்ட்ட ட்ராகன் இருக்குல்ல, அது இந்த இடத்துல ஓகேவா இருக்கும் அப்படின்னு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கிறப்ப பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹவுல் டீமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு வவ்வால் டீமன்கள் மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோவையும் அங்கே இருந்தவங்களையும் வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வரும். அப்போ தான் அதை பார்த்த உடனே அந்த இடத்துல சீனியர் ஜாக்கிரதை, அது உங்களை தான் அட்டாக் பண்ண வருது அப்படின்ட்டு. ஆனால் இதெல்லாம் கண்டுக்காம நம்ம நார்த் இண்டியாவுக்கு அவர் பாட்டுக்கு அந்த இடத்துல வந்து குடிச்சிட்டு இருப்பாப்புல. குடிச்சிட்டு இருக்கிறப்ப தான் ஜாக்கிரதையாக இருக்கிறது இது நான் இல்லைடா, அது நீ தான், இவங்களாம் வந்து எனக்கு பெரிய விஷயமே இல்லை, ஆனால் இவங்களாம் உனக்கு வந்து லைஃப் த்ரெட்னிங் ஆப்போனன்ட்ஸாக இருப்பாங்க அப்படின்ட்டு அவரோட இந்த இடத்துல ஸ்பியர் எடுத்து ஒரே குத்துவாங்க. அந்த மான்ஸ்டர் செத்துரும். அதே சமயத்தில் அந்த இடத்துல பார்க்குறப்ப கிரிஃபோன் கிங்கு ஒரே கையிலேயே அதை பிடிச்சி அழுத்தியே கொண்டிருக்கும். அப்போ தான் சொல்லுவாங்க, இந்த ரூட் நம்பர் 78 வந்து ரொம்ப ஈஸியானது இல்லை, இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர்ஸ், உன்னோட ஸ்பீடுக்கு இதோட ரியாக்ட் பண்ணுறதே பெரிய விஷயம். அதுவும் இந்த இடத்துல வந்து மினிமம் லெவல் ரெக்யூர்மெண்ட்டே வந்து 70, என்னோடய ஸ்குவாடில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து லெவல் 70 இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிறப்ப நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த இடத்துல கீழே ஒரு இடத்த காமிப்பார். காமிச்சா அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ஐபால் மாதிரி இருக்கும், ஒரு கண்ணோட விழி மட்டும் தெரிகிற மாதிரி இருக்கும். சார் என்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் கேட்பாப்புல. அப்போ தான் நம்ம ஹீரோ கிட்ட வந்து அந்த இடத்துல நார்த் இண்டியாவுக்கு சொல்லுவாங்க,
இது ஒரு மிகப்பெரிய பீஸ்ட்டோட இது இறந்து போன பீஸ்ட்டோட ஒரு பெரிய கண்ணுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் வந்து இது வந்து இறந்து போகலன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா நான் வந்து இது ஒரு நாள் பார்த்துட்டு இருக்கிறப்ப இது வந்து அந்த இடத்துல வந்து கண் வந்து இமை வந்து மூடி இருந்த இமை திறந்து இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா நான் மட்டும்தான் இதை வந்து முதல் முறையாக பார்த்தேன். அதனால் யாரும் இதை வந்து நம்பியிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவும் அவரோட சிஸ்டத்தை வந்து அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்ப்பாப்புல. ஆனால் வந்து அந்த இடத்துல பார்க்குறப்ப அந்த இடத்துல எந்த ரிசல்ட்டுமே இருக்காது. வெறும் கேள்விக்குறி மட்டும் தான் வந்திருக்கும். நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிருப்பார். அப்போ தான் நம்ம நார்த் இந்தியாவுக்கும் இது எப்படி கண்டுபிடிச்சாருன்னு சொல்லிட்டு இருப்பாப்புல. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து எங்களோட எக்ஸ்ப்ளோரேஷன் டீமை வச்சு அங்கே இருந்த மான்ஸ்டர்ஸோட சண்டை போட்டு இருக்கிறப்ப அந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட தப்பிச்சிருச்சு. நாங்களும் அதை துரத்திட்டு போகிறப்ப தான் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சரிவை ஏற்படுச்சு. அந்த இடத்துல இருந்து ஸ்னோ மவுண்டன்லேருந்து அந்த சரிவுலேருந்து வெளியே வந்தது வந்து ஒரு பெரிய ஜெயண்டை தான். நாங்கள் அதை பார்த்துக்கிறப்பையோ ஒரு டைம் ஒரு பெரிய ஷாக்கில் தான் நின்றுட்டு இருந்தோம். ஏன்னா இப்போ வரலையும் எங்களால் அது என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல. உலகத்துலேருந்து வேறு எங்கெங்கிறதோ நிறைய பேர் வந்து இது என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் யாராலையும் இதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பறவைங்க மாதிரி வரும். என்னடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்குறப்ப தான் அது சாதாரண பறவைங்க இல்லை, அது எல்லாமே கிரிஃபான் ஸ்குவாடை சேர்ந்தவங்க தான். ஆனால் வந்து அவங்க இப்போ வந்து இல்லை, அவங்க எல்லாமே இறந்தவங்க அப்படின்பாங்க. அப்போ தான் அதோட லெவலை பற்றி நம்ம ஹீரோ பார்க்குறப்ப தான் ஃபாலன் கார்ப்சஸ் லெவல் 65 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஃபாலன் கார்ப்சஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோவை தான் அட்டாக் பண்ண வரும். நம்ம ஹீரோவை அந்த இடத்துல ஸ்குவாட் வச்சு எல்லாத்தையும் தடுத்து அங்கேருந்து அப்படியே தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பார். அப்போ தான் அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ நார்த்தன் டியூக் கிட்ட கேட்பாப்ல, சார் இதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி. அவரும் சொல்லுவாப்ல, இவங்ககிட்ட சண்டை போகிறதுக்கு என்கிட்ட விருப்பம் இல்லை, இங்கேருந்து முதல்ல கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெப் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட் மாதிரி அந்த இடத்துல வந்து அவங்க மேலாம் போட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாப்ல. நம்ம ஹீரோவை அங்கே நார்த் இந்தியா கூட சேர்ந்துட்டு அங்கேருந்து அப்படியே வர ஆரம்பிப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த நெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 செகண்ட்லேயே வந்து திரும்பி மறைஞ்சு போயிடும். மறைஞ்சு போன வாட்டி அங்கே இருந்த கிரிஃபான் கூட சேர்ந்து, அதாவது இறந்தவங்க ஆல்ரெடி கிரிஃபான் கோடிலேருந்து அவங்க இறந்துருப்பாங்க. அவங்களாம் திரும்பி அந்த இடத்துல அப்படியே ரோம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து உனக்கு அங்கே போகிறதுக்கு உண்மையிலுமே ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ தான் சொல்லுவாங்க, நான் கண்டிப்பாக ஃப்ரண்ட் லைன்ஸுக்கு போய் ஆகணும். ஃபாலன் கார்ப்ஸஸாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல இந்த மான்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, அதை நான் எதிர்கொண்டு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம நார்த் இந்தியாவுக்கும் உன்னோட முடிவில் நீ உறுதியாக இருந்தீங்கன்னா சரி, ஆஃபீஸர் அவங்கள எல்லாத்தையும் உள்ளே கூப்பிடுங்க அப்படின்பார். கூப்பிட்ட வேகத்தில் அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் வந்து நின்றுருப்பாங்க. ஆஃபீஸர் நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுறோம், அங்கே தான் 78 ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லுவாங்க. சொன்ன இடத்துல அந்த இடத்துல 4 பேர் நின்றுருப்பாங்க. அதோட கேப்டன் வந்து கிட்டத்தட்ட லெவல் 76 இருப்பாப்ல. அதோடு வந்து அந்த இடத்துல இருந்தவங்க மற்றவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட லெவல் 70 இருப்பாங்க மினிமமே. அப்போ தான் சொல்லுவார் நார்த்தன் டியூக்கு, இவன் தான் உங்கள் டீமுக்கு நான் புதுசாக சென்ட் பண்ணியிருக்கேன், இவன் ட்ராகன் கேபிட்டல் அகாடமியில் இருந்திருக்கான், இவன் தான் நம்பர் 1 ஸ்டூடெண்ட் அங்கே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹலோ சீனியர்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ சொல்லிட்டு பார்ப்பல. அப்படியா, நானும் ட்ராகன் கேபிட்டல் அகாடமியில் இருந்து தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இன்னொருத்த வந்து உள்ளே வந்து கையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பான். சரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோ வந்து, நான் உங்கள் கூட இனிமேல் வந்து ஜாயின் பண்ண போகிறேன் சீனியர், என்னை பார்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஓகே புது மெம்பர் தானே, நானும் உன்ன மாதிரி தான் இருந்தேன் ஃபஸ்ட்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு கதையாக பேசியிருப்பேன். சார் நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நார்த் இந்தியா கிட்ட வந்து அந்த டீமோட கேப்டன் வந்து ஒரு நிமிஷம் போய் கேட்பார். அவர் அந்த பக்கம் பேசியிருக்கிறப்ப நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அவர் மட்டும் ஒரு பேட்ச் போட்டிருக்கிறது பார்ப்பார். இது என்ன பேட்ச்னு கேட்குறப்ப தான் அந்த இடத்துல வந்து அவன் சொல்லுவான், இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து 3 வகையான பேட்சஸ் இருக்குது, ப்ரௌன்ஸ், சில்வர், அதுக்கு மேலே கோல்டுன்னு சொல்லிட்டு. இந்த ஒட்டுமொத்த கேம்ப்லேயே கிட்டத்தட்ட வந்து கோல்டு இருக்கிறவங்க வந்து 8 பேர் தான். இவங்க 8 பேர் தான் அந்த இடத்துல வந்து நம்ம கேப்டன் இல்லாதப்ப, அதாவது நார்த் இந்தியாவுக்கு இல்லாதப்போ அவங்க தான் பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் கேட்டுருக்க அவர் என்னடா கேள்வி கேட்குறேன்னு பார்த்தா, எங்களோட 78 ஸ்குவாடில் வந்து கிட்டத்தட்ட எல்லா மிஷினுமே ரொம்ப டஃப்பானது, எங்களுக்கு எதுக்கு இது மாதிரி ஒரு நூபியை அனுப்பி வைக்கிறீங்க, அதுவும் வந்து அந்த இடத்துல வந்து அவனோட லெவல் இவ்வளோ கம்மியாக இருக்கிறப்ப அவனை எதுக்காக அனுப்பி வைக்கிறீங்க, எதுக்காக ஜோக் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து நார்த் இந்தியா கேட்பான். நான் எப்போயாவது இது மாதிரி ஜோக் பண்ணியிருக்கணும், அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், அவன் செத்தானா அவன் சாகட்டும், அது அவனோட ப்ராப்ளம், அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து நான் தான் ஹை இன் கமெண்ட், நான் கொடுக்குறது தான் ஆர்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே கிளம்புவாங்க. கேப்டன் லூன்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் அவன் பேர். அந்த இடத்துல இருந்து கேப்டன் லூ அந்த இடத்துல ஸ்குவாட் மெம்பர்ஸ் அதோட நம்ம ஹீரோவும் இந்த இடத்துல இருந்து கிளம்பி அந்த இடத்துல மீட்டிங் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் லூ சொல்லுவான். சொன்ன உடனே அங்கே இருக்கவங்க எல்லாருமே அந்த இடத்துல கிளம்புவாங்க. அப்போ தான் அந்த இடத்துல கண்ணாடி போட்ட பொண்ணு வந்து, இவன் யாரா இந்த இடத்துல சின்ன பசங்களெல்லாம் வந்துட்டு என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு போய் யோசிச்சிருப்பாங்க. மீட்டிங் ரூமில் இருக்கிறப்ப தான் நமக்கு வந்து 4 நாள் தான் இருக்குது, இந்த 4 நாளுக்குள்ள நம்ம ஒரு மிஷினை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மீட்டிங்லாம் நடத்திட்டு இருப்பாங்க. அவனும் வந்து இந்த இடத்துல 78 ஸ்குவாடில் வந்து நமக்கு 2 நாள் வந்து அங்கே போகிறதுக்கு டைம், 2 நாள் வந்து அந்த இடத்துல புது இடங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் 78 ரூட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதே சமயத்தில் அங்கே இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க, இந்த இடத்துல 2 நாள் நம்ம என்ன அந்தளவுக்கு எப்படி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கூட வந்து ஒரு நியூ கமர் இருப்பாங்க, இந்த இடத்துல நம்மளோட கோல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மைலையாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கேப்டனும் அதுக்கு பதில் சொல்லுவாப்பில். அப்போ தான் அந்த கண்ணாடி போட்ட பொண்ணும் சொல்லுவாள், இந்த இடத்துல நம்ம கூட நியூ கமரை வச்சுட்டு அந்த 100 மைல்னாலும் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் அப்படின்ற மாதிரி. அவன் நம்மளை இந்த இடத்துல வந்து அப்படியே கீழே இழுத்து விடாமல் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து, என்னோடய ட்ரெஷர் மேப் காமிச்ச லொக்கேஷனும் கிட்டத்தட்ட அந்த பக்கம் தான் இருக்குது, நான் சீக்கிரமாக இந்த இடத்தெல்லாம் முடிச்சுட்டு அங்கே போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ தான் நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் சொன்னது கேட்டு அங்கேருந்து எல்லோரும் கிளம்ப வைப்பேன்.
அப்போ தான் கேப்டன் திரும்பி நம்ம ஹீரோட்ட சொல்லுவாப்பில், உன்னோட மவுண்ட்டை வந்து பின்னாடி இருக்கிற கேம்ப் பக்கத்தில் கூப்பிட்டு போ, அங்கே வந்து நல்ல ஃபுட்ஸ் கிடைக்கும், எல்லாமே ஹை குவாலிட்டியாக இருக்கும், உன்னோட மவுண்ட் வந்து நல்லா திட்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்பில். அப்போ தான் நம்ம ஹீரோ இன்னொரு பக்கம் சொல்லுவாப்பில், என்கிட்ட அந்தளவுக்கு பெரிய மவுண்ட் இல்லை, என்னோட மவுண்ட் வந்து இன்னும் அந்தளவுக்கு லெவல் அதிகமாகலை, அது மேலே நான் வந்து ரைட் பண்ணுற அளவுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னது உன்கிட்ட மவுண்ட் இல்லையா, அப்புறம் எப்படி நீ என் கூட வருவேன், நானும் உன்னால என் கூட சேர்த்திக்க மாட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கண்ணாடி போட்ட பொண்ணு சொல்லுவாள். அப்படின்னா இவனை எப்படி அங்கே கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அந்த ஒன்று சொல்லுவான். ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க, நானே என்னை வந்து கூட்டிகிட்டு வந்துக்குவேன், எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்பா. ஓ அப்படின்னு சொல்லிட்டு அதே சீன்லேருந்து அப்படியே கட் பண்ணி பார்த்தா அடுத்த சீனில் பார்த்தா நம்ம ஹீரோ அவங்களோட எல்லாம் போயிட்டுருப்பாங்க. போயிட்டு இருக்கிறப்ப பார்த்தா நம்ம ஹீரோ வந்து பின்னாடி நம்மளோட ரெக்கையை மாட்டிட்டு போயிட்டுருப்பாங்க, சோல் விங்ஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த விங்ஸை மாட்டிட்டு போகிறப்ப ஜூனியர் ரொம்ப பெரிய பாலாக இருப்பார் போல் இருக்கு, அவர் பெரிய பணக்காராக இருப்பார் போல் இருக்கு, இந்த விங்ஸோட ரேட்லாம் கிட்டத்தட்ட எவ்வளோ பில்லியன்ஸை தாங்குமோ தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதை பற்றி யாரும் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அந்த இடத்துல பார்க்குறப்ப அந்த இடத்துல கண்ணாடி போட்ட பொண்ணு வந்து 2 ஈகிள்ஸ் வந்து அவ கூட போயிட்டுருக்கும். இது என்ன ஈகிள்ஸ் அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோ டவுட் கிட்டே வருவாப்பில். பார்த்தா அந்த இடத்துல ஒரு டார்க் க்ளவுட் வந்துடும். இதுதான் க்ளவுட் கிளஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த க்ளவுட் கிளஸ்டரில் மூலியமாக இந்த இடத்துல இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாமே கரப்டாக இருக்கும். கரப்டான மான்ஸ்டர்ஸும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதே சமயம் புதுசாக வேறு ஏதாவது மான்ஸ்டர்ஸ் வந்துச்சுன்னா அந்த மான்ஸ்டர்ஸ் கரப்ட் ஆகிறதுக்கு இன்னும் அதிகமாக சான்ஸ் இருக்கும். எல்லோரும் அலர்ட்டாக இருங்க, இந்த இடத்துல வந்து பெரிய ஆபத்து வரலாம், எல்லோரும் எங்கேயும் மாற்றி போயிடாதீங்க, வழி எல்லாருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பின்தொடர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து கண்ணை ஒரு நிமிஷம் அப்படியே மூடுவாப்பில். 3 நேரத்தில் பார்த்தா அங்கேருந்து மற்றவங்க யாரையுமே காணும். என்னடான்னு பார்க்குறப்ப தான் தெரியுது, பின்னாடி பார்க்குறப்ப இன்னொரு மான்ஸ்டர் வேறு இருக்கும். மான்ஸ்டர் பார்த்தா பறந்துட்டு இருக்கிற ஒரு சிங்கம் மாதிரி இருக்கும். என்னடா மான்ஸ்டர் இது, அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட வந்தவங்கள யாரையுமே காணமேடான்னு பார்க்குறப்ப அந்த இடத்துல ஸ்க்ரீனில் தெரியும் ஸ்கை ப்ரெடேட்டர் லைன் அப்படின்னு சொல்லிட்டு கரப்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதோடு சேர்ந்து அந்த லைன் அட்டாக் பண்ண வரப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த லைனை ஒரு நிமிஷம் அட்டாக் பண்ணுவாப்பில். ஆனால் அந்த அட்டாக் வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காது. அந்த லைன் திரும்பி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரும். ஜூனியர் அங்கே இருக்காதீங்க, அங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஒரு குரல் மட்டும் வரும். அதே சமயத்தில் அந்த லைனை வந்து ஒரு ஈகிள் வந்து அட்டாக் பண்ணும். அந்த இடத்துல வந்து கண்ணாடி போட்டு பொண்ணு வந்து கிட்டத்தட்ட வந்து 2 ஈகிள் வச்சிருப்பாள், அதில் ஒரு ஈகிள் வந்து அட்டாக் பண்ணும். உன்னால் என்னோட ஈகிளே போச்சுடா அப்படின்னு கத்திக்கிட்டே அந்த இடத்துல இருந்து அப்படியே வந்து 2 பேரும் வந்துட்டு நம்ம ஹீரோவை காப்பாற்றிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அவனும் அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு ஷீல்டு ப்ரொடெக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு அங்கேருந்து 2 பேரும் எல்லோரும் கிளம்ப வைப்பாங்க. அதே சமயம் தான் அந்த இடத்துல ஸ்கை ப்ரெடேட்டர்லையும் அந்த இடத்துல இந்த மிஸ்ட்டில் அப்படியே மறைஞ்சு போய் அட்டாக் பண்ணுறதுக்காக வரும். எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க, இந்த லைன் கிட்ட இருந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இத்தனை நாள் வந்து என்கிட்ட பேட்ச் இல்லை, இப்போ நான் ஒரு பேட்சை வாங்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமில் இருந்த ஒருத்தன் சொல்லிகிட்டே வருவான். இவன் என்னடா இன்னும் அந்த பேட்சுக்காக ஆசைப்பட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வந்து அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கும் அவங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு சவுண்டு கேட்கும். என்னடா சவுண்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன சவுண்டு இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஓ இல்லை இந்த இடத்துல இது நடந்திருக்க கூடாது, நம்ம இங்கேருந்து உடனே கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் எல்லோரும் வந்து அங்கேருந்து கிளம்பலாம் பறக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னடான்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப தான் தெரியும் அந்த இடத்துல ஹெவன் டிவவர் வருது அப்படின்பாங்க. நம்ம ஹீரோ ஹெவன் டிவவரா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய திமிங்கல மாதிரி அந்த இடத்துல பறந்துட்டுருக்கும். அது பார்க்குறது தான் தெரியும் ஹெவன் டிவவர் லெவல் 1ன்னு சொல்லிட்டு இருக்கும், கரப்டடுன்னு இருக்கும். அதோட சைஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்மளோட பிளாக் ட்ராகன் சைஸை விட ரொம்ப பெருசாக இருக்கும். லெவல் 1லேயே இவ்வளோ பெருசாகவும் இவ்வளோ பவர்ஃபுல்லான மான்ஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வச்சுருப்பான். நீங்கள் என்னடா பார்த்துட்ருக்கீங்க, இங்கேருந்து பறந்து போங்கடா, சீக்கிரம் இங்கேருந்து தப்பிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேப்டனும் சொல்லுவாப்ப. சொன்ன உடனே நம்ம ஹீரோ அவங்களும் அங்கேருந்து எல்லோரும் தப்பிச்சு அங்கேருந்து ஓட ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருப்போம், இப்படியே போச்சுன்னா நம்ம இந்த இடத்துல தப்பிக்க முடியாது இருக்குது, இந்த பிளட் மூன் பக்கத்தில் இருக்கிற எல்லா மான்ஸ்டருமே கரப்டாக இருக்குது, இங்கேருந்து நம்ம தப்பிக்கணும்னா இது கூட சண்டை போடுறது ஒரே வழி அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பாப்ல. அப்போ தான் அந்த இடத்துல அந்த ப்ளூ வேல், அதாவது வந்து கிட்டத்தட்ட இந்த திமிங்கலை வந்து அதோட வாயை திறந்து அங்கே இருந்தவங்க எல்லாத்தையுமே வந்து உள்ளே இழுக்கிறதுக்காக ட்ரை பண்ணும். நம்ம ஹீரோ ட்ராகன் இப்போ சமன் பண்ணலாம், என்னால் வேறு எப்பயும் சமன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ட்ராகனை வந்து சமன் பண்ணுறதுக்கு பார்ப்பார். அப்போ தான் அந்த இடத்துல கேப்டன் லூ சொல்லுவாப்பில், நீ அந்த இடத்துல எதுவும் பண்ணாத, எங்களுக்கு பின்னாடியே வா, நம்ம இந்த இடத்துல தப்பிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்பில். அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ ஓகே அப்படின்னு சொல்லி உங்கள் பேச்சை கேட்போன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்புவாங்க. கிளம்பி பார்த்தா அந்த மிஸ்ட்டில், அதாவது க்ளவுட் கிளஸ்டர்லேருந்து எல்லாம் வெளியே வருவாங்க. க்ளவுட் கிளஸ்டர்லேருந்து வெளியே வந்துட்டு சரி இதுக்கிட்ட நம்ம எப்படி தப்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பார். ஆனால் அந்த இடத்துல இருந்து வெளியே வந்த மான்ஸ்டர் வந்து கிட்டத்தட்ட கீழே தான் விழுந்திருக்கும். என்னடா ஆச்சுன்னு பார்க்குறப்ப தான் அந்த இடத்துல சொல்லுவாங்க, இந்த இடத்துல மான்ஸ்டர்ஸால் வந்து அந்த க்ளவுட் கிளஸ்டர் விட்டு வெளியே வர முடியாது, கரப்டடான மான்ஸ்டர்ஸால். அப்படி வெளியே வந்துச்சுன்னா அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே அந்த இடத்துல இறந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் கீழே விழுகிறப்பையும் அந்த திமிங்களை வந்து சாதாரணமாக சாகலை, கீழே விழுந்தது மட்டும் இல்லாமல் அங்கேயே வந்து செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு. அப்போ தான் அந்த இடத்துல பார்க்குறவங்க சொல்லுவாங்க, இப்போ தெரியுதா இது எந்த அளவுக்கு வந்து டேஞ்சரஸ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேலை இங்கேருந்து எப்படி தப்பிச்சிட்டோம் அங்கே இருக்கிறவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அங்கே போயிட்டு என்னடா ஆச்சு அந்த திமிங்கலத்துக்குன்னு பார்க்க அந்த இடத்துல இந்த திமிங்கலை வந்து வெறும் எலும்பாக மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். அந்த இடம் மொத்தமும் ஒரு பெரிய பள்ளம் மாதிரி ஆகிருக்கும். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவார், நார்த்தர் பார்டர்ன்றது கொஞ்சம் வந்து டேஞ்சரஸானது தான், ஆனால் இருந்தாலும் இது வந்து அந்தளவுக்கு டேஞ்சரஸ் ஆனது இல்லை, இந்த இடத்துல நம்ம எப்படியும் பழகிதானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அப்போ தான் அந்த இடத்துல இந்த வேணும் சொல்லிட்டு இருப்பான். இந்த இடத்துல நம்ம ஹீரோட்ட வந்து இந்த கிரிஃபன் க்ராப்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பவர்ஃபுல்லானவங்க தான், ஆனால் நான் ஃபஸ்ட்டு வரப்போ அந்தளவுக்கு எனக்கும் எதுவும் தெரியாது, எல்லாம் போக போக தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதே நேரத்தில் தான் அந்த இடத்துல வந்து கண்ணாடி போட்ட வந்து கிரிஃபானுக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்ருப்பான். அவள் சொல்லுவாள்,
இப்போ நம்ம வந்து ஆஃப் டே வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம், நம்மக்கிட்ட இன்னும் இருக்கிறது 3.5 டேஸ் தான், இதுக்குள்ளே எப்படி நம்மளோட எக்ஸ்ப்ளோரேஷனு இந்த இடத்துல இருக்கிற மற்ற வேலையெல்லாம் முடிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். இந்த இடத்துல புது ஆள் வந்திருக்கனால கொஞ்சம் டைம் ஆகுது, அதை ஒன்றும் கவலைப்படாத, நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலீங்களா, எப்படி பண்ணிக்குவீங்க கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கண்ணாடி போட்டு வந்து நம்ம டேரெக்டாக நம்ம ஹீரோகிட்டே போய் சண்டை போட ஆரம்பிப்பா. உன்னால தான் இப்போ இவ்வளோ லேட் ஆகிட்டுருக்கு, நீ தேவையில்லாமல் எங்களுக்கு பிரச்சனையிலையும் மாட்டி வரதுக்கு வந்து இந்த இடத்துல வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். இப்போ இந்த இடத்துல வந்து நீ எதுக்காக வந்திருக்குன்னு முதல்ல உனக்கு தெரியுமா, உன்னோட லெவலும் அதிகம் இல்லை, உன்னோட பவரும் அதிகமாக இல்லை, இங்கே வந்தது வெறும் உனக்கு மட்டும் டேஞ்சர்ஸ் இல்லை, எனக்கும் டேஞ்சர்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல அடியில் இருக்கிற மிருகம் மட்டும் வெளியே வந்துச்சுன்னா இங்கே இருக்கிற மொத்த ஆளுங்களுக்குமே வந்து எல்லாருமே இறந்து போயிடுவாங்க, இந்த உலகமே இருக்குமான்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ தான் நம்ம ஹீரோவும் சொல்லுவாங்க, சீனியர் சிஸ்டர் என்னை மன்னிச்சிருங்க, ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் ஒரு டைமில் ஒரு டைமில் நானும் உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கலாம், நான் இப்போ தான் வந்திருக்கேன், ஆனால் நான் வந்து சீக்கிரமாக கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சரி சரி எதுக்கு சண்டை போடுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பக்கத்தில் இருந்தவனும் அவனும் அப்படியே விலக்கி விட்டுட்டு இருப்பான். அப்போ தான் அந்த இடத்துல அவன் சொல்லுவான், கேப்டன் சொல்லுவான், போதும் போதும் கம்ப்ளைண்ட் பண்ணதை நிறுத்துங்க, இவன் அப்பாயிண்ட் பண்ணது வந்து நார்த்தன் டியூக், ஸோ இவன் எப்படியும் வந்து அந்தளவுக்கு வீக்காக இருக்க மாட்டான், இவன் ஏதாவது ஒரு டைம் ஏதாவது உதவியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேப்டன்லும் சொல்லுவேன். இதை கேட்டவொடனே ஓகே இப்போ இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் சொல்லுவேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எதுவும் எல்லோரும் அப்படியே கிளம்ப ஆரம்பிப்பாங்க. நீ ரொம்ப திங்க் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், எதாக இருந்தாலும் பார்த்துக்க, அவனை பார்த்துக்கிற அளவுக்கு மட்டும் அவனை வந்து ரெடி பண்ணு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கண்ணாடி போட்டுக்கிட்டு சொல்லுவாள். சொல்லி முடிச்ச வாட்டி அங்கேருந்து எல்லோரும் அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்போ தான் அந்த இடத்துல மேலே வந்து இந்த ஈகிள், அதாவது வந்து அந்த இடத்துல இந்த கழுகு வந்து கத்தும். என்னடா கத்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறப்ப தெரியுது இந்த இடத்துல நம்மளை ஒருத்தங்க யாரோ அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா அட்டாக் நடக்குது, எப்படி அட்டாக் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கிறதுக்குள்ளேயே அங்கே மேலே வந்து ஒரு பனிப்பாறைகள் மாதிரி அப்படியே விழுக ஆரம்பிக்கும். என்னடா இது ஐஸ் பால்ஸ் மாதிரி விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிச்சு அங்கே தான் தப்பிக்க ஆரம்பிப்பாங்க. தப்பிச்சதுக்கப்புறம் பார்த்தா அவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு பெரிய மான்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து சரௌண்ட் பண்ணியிருக்கும். என்னடா மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு நிமிஷம் பார்ப்பாங்க. அப்போ தான் தெரியும் நம்ம ஹீரோவோட ஸ்க்ரீனில் வந்து காமிச்சிருக்கோம், இது லெவல் 80 மான்ஸ்டர், ஐஸ்ஃபீல்டு 80 அப்படின்னு சொல்லிட்டு 80 லெவல் மான்ஸ்டர்ஸ் எல்லாமே கரப்டடாக இருக்கும். இதோட பவரும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் கரப்டட் ஆனதுனால. சரி ஓகே கைஸ், இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த 80 மான்ஸ்டர்ஸ் கிட்டேருந்து எப்படி நம்ம ஹீரோ அங்கே இருக்க அவங்களுக்கு தப்பிக்க போகிறாங்க, இந்த இடத்துல மான்ஸ்டர்ஸோட பவர் நம்ம ஹீரோ வந்து யாருன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரா இல்லையா, அவரோட ட்ராகன் வெளியே வருமா இல்லையான்னு சொல்லிட்டுலாம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.